ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதம் ராஜ்யசபாவில் நடந்தது. இதில் பங்கேற்ற பிரதமர் மோடி பேசினார். அரசியலமைப்பு சாசனம் ஒரு கலங்கரை விளக்கம் போல அரசுக்கு வழிகாட்டுகிறது. பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் 3வது முறை ஆட்சியில் இந்தியா சுயசார்பு நாடாக மாறும் என மோடி கூறினார். மணிப்பூரில் அரசியல் ஆதாயத்துக்காக காங்கிரஸ் வன்முறையை தூண்டிவிட்டது. அவர்களை மணிப்பூர் மக்கள் நிராகரிப்பார்கள். அரசியல் செய்வதை விட்டு அரசின் அமைதி முயற்சிகளுக்கு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என ராஜ்யசபாவில் பிரதமர் மோடி பேசினார். காங்கிரஸ் கட்சிக்கு எஸ்சி, எஸ்டி மற்றும் ஓபிசிக்கு எதிரான மனநிலைதான் உள்ளது. அதனால்தான் முன்னாள் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்தை தொடர்ந்து அவமானப்படுத்தினார்கள் என மோடி பேசினார். நாட்டின் முதல் பழங்குடி பெண் ஜனாதிபதியான முர்முவிடமும் இதே மனநிலையில்தான் நடந்து கொள்கிறார்கள். வேறு யாரும் பயன்படுத்த முடியாத வார்த்தைகளை எல்லாம் ஜனாதிபதிக்கு எதிராக பயன்படுத்தினார்கள் என்றும் மோடி பேசினார். ஊழலுக்கு எதிராகவும் ஊழல்வாதிகளுக்கு எதிராகவும் கடுமையான நடவடிக்கை எடுக்க விசாரணை அமைப்புகளுக்கு முழு சுதந்திரம் வழங்கப்பட்டுள்ளது. இதில் அரசாங்கம் எந்த விதத்திலும் தலையிடாது என பிரதமர் மோடி தெரிவித்தார். சட்டத்தின் பிடியில் இருந்து எந்த ஊழல்வாதியும் தப்பிக்க முடியாது. இது மோடியின் வாக்குறுதி என்றும் சொன்னார். ராஜ்யசபாவில் ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது பிரதமர் மோடி உரையாற்றினார். மோடியின் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சி எம்பிக்கள் வெளிநடப்பு செய்தனர். எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு செய்ததற்கு கண்டனம் தெரிவித்த துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் இது அரசியலமைப்பு சட்டத்தை அவமதிக்கும் செயல் என தெரிவித்தார். திமுகவில் உட்கட்சி பூசல் விஸ்வரூபம் எடுத்துள்ளது. அந்த வகையில் கோவை மாநகராட்சி மேயராக இருந்த கல்பனா தனது பதவியை ராஜினாமா செய்தார். மாநகராட்சி கமிஷனர் சிவகுரு பிரபாகரனிடம் பதவி விலகல் கடிதத்தை கொடுத்துள்ளார். இந்த சூழலில் கல்பனாவை தொடர்ந்து நெல்லை மாநகராட்சி மேயர் சரவணனும் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இவருக்கு எதிராக ஏற்கனவே கவுன்சிலர்கள் போராடியது குறிப்பிடத்தக்கது. ஜாதிவாரி இடஒதுக்கீட்டால் தான் அந்த காலத்தில் பலர் டாக்டர்கள் ஆகினர். நான் படித்தபோது BA படித்தாலே போர்டு வைத்துக் கொள்வர். இப்போது நாய் கூட BA பட்டம் பெறுகிறது என திமுக துணை பொதுச் செயலாளர் RS பாரதி கூறினார். RS பாரதியின் இந்த பேச்சு சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வந்தது. போலீசார் மோப்பநாய் உதவியுடன் பல்கலைக்கழக வளாகம் முழுவதும் சோதனையிட்டனர். வெடிகுண்டு ஏதும் சிக்கவில்லை. புரளி என்பது தெரிந்தது. மிரட்டல் விடுத்த நபர் யார் என்பது குறித்து கோட்டூர்புரம் போலீசார் விசாரிக்கின்றனர். கள்ளக்குறிச்சி கள்ளசாராய சம்பவத்தில் தண்ணீரில் 10% மெத்தனால் கலக்கப்பட்டது ஆய்வில் தெரியவந்துள்ளது. பலியானவர்கள் குடித்தது சாராயமில்லை, வெறும் மெத்தனால் கலந்த தண்ணீர் என CBCID விசாரணையில் தெரியவந்துள்ளது. உத்தரப்பிரதேசம் ஹத்ராஸ் மாவட்டம் புல்ராய் கிராமத்தில் போலே பாபாவின் ஆன்மீக சொற்பொழிவு நேற்று நடந்தது. கூட்டம் முடிந்து மக்கள் செல்லும்போது ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி இறந்தவர்கள் எண்ணிக்கை 121 உயர்ந்தது. பாபாவின் காலடி மண்ணை எடுக்க மக்கள் முண்டியடித்துள்ளனர். போலீசார் அவர்களை கலைக்க முயன்றதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டுள்ளது. நெரிசலில் மிதிபட்டும் மூச்சு திணறியும் ஓடையில் தவறி விழுந்தும் அவர்கள் இறந்துள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலம் ஹத்ராஸ் மாவட்டத்தில் நடந்த சொற்பொழிவு நிகழ்ச்சியில் கூட்ட நெரிசலில் சிக்கி காயமடைந்தவர்களை முதல்வர் யோகி ஆதித்யநாத் சந்தித்து ஆறுதல் கூறினார். இந்த சம்பவம் குறித்து நீதி விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக யோகி ஆதித்யநாத் தெரிவித்தார். இந்த விசாரணை குழுவில் ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரிகள் இடம்பெற்றிருப்பார்கள். இதுபோன்ற சம்பவம் எதிர்காலத்தில் நடைபெறாமல் இருப்பதை உறுதி செய்வோம் என்றும் கூறினார். மகாராஷ்டிரா மாநிலம் புனே, மும்பை உள்ளிட்ட நகரங்களில் இதுவரை 8 பேருக்கு ஜிகா வைரஸ் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஜிகா வைரஸ் அறிகுறி இருப்பவர்களுக்கு தேவையான சிகிச்சைகளை வழங்கவும் மருந்துகளை கையிருப்பில் வைத்திருக்கவும் மாநில அரசுகளுக்கு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்ட டெல்லி முதல்வர் கெஜ்ரிவாலை CBI கைது செய்தது. இந்த வழக்கில் ஜாமீன் கேட்டு கெஜ்ரிவால் சார்பில் டெல்லி ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை 5ஆம் தேதி விசாரிப்பதாக டெல்லி ஹைகோர்ட் தெரிவித்துள்ளது. மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜி மற்றும் சில திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர்கள் மீது அம்மாநில கவர்னர் CV ஆனந்த் போஸ் கொல்கத்தா ஹைகோர்ட்டில் அவதூறு வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை இன்று விசாரித்த நீதிபதிகள் நாளை விசாரிக்கப்படும் என கூறி ஒத்திவைத்தனர். அதிமுகவை ஒருங்கிணைக்கும் பணி 90% நிறைவு பெற்றுள்ளது. இன்னும் 10 நாட்களில் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்ய உள்ளேன் என சசிகலா தெரிவித்தார். சுற்றுப்பயணம் அனைவருக்கும் தெரியும்படிதான் செல்வேன், அப்போது அனைவரும் தெரிந்து கொள்ளலாம் என்றும் கூறினார். தென்காசி மாவட்டம் செட்டிகுளம் கிராமத்தைச் சேர்ந்த திமுக கிளை செயலாளர் கணேசன் நிகழ்ச்சி ஒன்றிற்காக பேனர் வைத்திருந்தார். அதில் தென்காசி தெற்கு மாவட்ட முன்னாள் மாவட்ட செயலாளர் சிவ பத்மநாதனின் போட்டோ இடம்பெற்றிருந்தது. இதனால் கோபமடைந்த வடக்கு மாவட்ட செயலாளர் MLA ராஜா கிளை செயலாளர் கணேசனை போனில் தொடர்பு கொண்டு கண்டனம் தெரிவித்தார்.
நம்ம சாதிக்காரன் நீயே இப்படி பண்ணலாமா என பேசிய ஆடியோ வைரலாகி வருகிறது. ஒண்ணு தெரிஞ்சுக்க, நீ உன் விசுவாசத்தை காட்டணும்னா அவருக்கு போய் 5 பொண்ணு செயின் எடுத்து போடு. இல்ல மாவட்டம் அப்படி நான் மாவட்ட செயலர் ஆன பிறகு அது உனக்கெல்லாம் கூறுக்க ஒரு பல்லதான் ஆக்கியிருக்காங்க. எப்படி வச்சு கொண்டாடணும்? ஆமா, குறிவளம் தெற்கொண்டியத்துல நம்ம நினைச்சா அவங்க யாருமே வைக்க முடியாதா? யாருமே வைக்க முடியாத வச்சு என்ன அசிங்கப்படுத்திட்ட பிறகு யாருமே வைக்க முடியாதா? மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களை மிரட்டி சட்ட விரோதமாக விருப்ப ஓய்வு பெற வைத்த தேயிலை தோட்ட நிறுவன மேலாளரை கைது செய்ய வேண்டும் என புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி கூறினார். மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களை வெளியேற்றக்கூடாது என்பதை வலியுறுத்தி 6ஆம் தேதி நெல்லை சந்திப்பு ரயில் நிலையம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்றும் தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் மெய்ஞானபுரத்தில் சித்திரை செல்வின் என்பவரது வீட்டின் கதவை உடைத்து 60,000 ரூபாய் ரொக்கம், தங்கம் மற்றும் வெள்ளி நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது. தகவலறிந்த மெய்ஞானபுரம் போலீசார் வீட்டை சோதனை செய்தனர். பச்சை நிற பேனாவால் எழுதியிருந்த கடிதத்தை கண்டறிந்தனர். அதில் என்னை மன்னித்து விடுங்கள், நான் இன்னும் 1 மாதத்தில் திருப்பி தந்து விடுகிறேன், என் வீட்டில் உடம்பு சரியில்லை என குறிப்பிடப்பட்டிருந்தது. கடிதத்தை வைத்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சந்திராயன் 3 சிறப்பாக வேலை செய்தது. அடுத்து மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் ககன்யான் விண்கலத்தை ஏவுவதற்கான பணிகள் வேகமாக நடக்கின்றன. இந்த ஆண்டு டிசம்பர் ககன்யான் விண்கலம் விண்ணில் ஏவப்படும் என இஸ்ரோ தலைவர் சோம்நாத் கூறினார். தமிழக கலாச்சாரத்தின் பெருமையான செங்கோலையும் பண்டைய தமிழக மன்னர்களையும் அவமானப்படுத்திவிட்டு எதிர்ப்பு எழுந்ததும் செங்கோலுக்கு புதியதோர் விளக்கம் கொடுக்க வெங்கடேசன் முயற்சித்திருக்கிறார். காலாவதியான ஒரு சித்தாந்தத்தை தங்கள் சந்தர்ப்பவாதத்துக்கு மட்டுமே பயன்படுத்தும் தற்கால கம்யூனிஸ்டுகள்தான் சமூகத்திற்கு பிடித்த கேடு என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். ஊழல் என்ற கரையானை நாட்டிலிருந்து அழிக்கவும், ஊழலுக்கு எதிரான வெறுப்பை சாமானியர்களின் மனதில் வளர்க்கவும் முழு மனதோடு உழைப்பதாக ராஜ்யசபாவில் பிரதமர் மோடி பேசினார். தேர்தலில் வெற்றி பெறுவதற்கோ தோற்க வேண்டும் என்பதற்காக மட்டும் நான் ஊழலை எதிர்த்து போராடவில்லை என்றும் தெரிவித்தார். கர்நாடகாவில் வீட்டுமனை ஒதுக்கீட்டில் 4000 கோடிக்கு ஊழல் நடைபெற்றுள்ளது. முதல்வர் சித்தராமையா மனைவிக்கும் மனை ஒதுக்கப்பட்டதாக பாரதிய ஜனதா குற்றம் சாட்டியுள்ளது. கிருஷ்ணா கால்வாய் பராமரிப்புக்கான பாக்கி நிதியை தராவிட்டால் தண்ணீர் கிடையாது என கிருஷ்ணா நீர் திறக்க தமிழக அரசிடம் ஆந்திர அரசு வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தை சேர்ந்த சென்னையை நான் மிகவும் நேசிக்கிறேன். ஆரம்ப காலத்தில் சினிமாவில் வாய்ப்பு தேடிய போது எனக்கு படுத்து உறங்குவதற்கு சென்னை இடம் கொடுத்து உதவியது. பெட்ரோலியத்தை பொறுத்தவரையில் முற்றிலும் தொழில்நுட்பம் சார்ந்தது. இதை பற்றி கற்றுக்கொண்டுதான் அதனுடைய வேலைகளை நான் செய்ய முடியும் என மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் சுரேஷ் கோபி தெரிவித்தார். கடந்த ஜூன் மாதம் சண்டிகர் விமான நிலையத்தில் கங்கனா ரணாவத்தை அறைந்ததாக குற்றம் சாட்டப்பட்ட CISF போலீஸ் குல்விந்தர் கவுர் பெங்களூருக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். மணிப்பூரில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. தொடர் மழை காரணமாக 4ஆம் தேதி வரை பள்ளிகளுக்கு விடுமுறை அளித்து அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2021 அஸ்ஸாம் சட்டசபை தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியை தழுவிய முன்னாள் காங்கிரஸ் தலைவர் ரோமன் சந்திரா போர் தாக்கூர் இன்று ஆம் ஆத்மியில் இணைந்தார். தெலங்கானா காவல்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய ரேவந்த் ரெட்டி அவர்களின் பணியை பாராட்டினார். மக்களின் பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். எல்லைப் பிரிவில் கடமையாற்றும் ராணுவ வீரர்களைப் போல மாநில போலீசார் போதைப் பொருள் கடத்தலை தீவிரமாக கண்காணித்து தடுக்க வேண்டும் என காவல்துறை அதிகாரிகளுக்கு முதல்வர் ரெட்டி வலியுறுத்தினார். 2011 21% இருந்த நாட்டின் ஏழ்மை தற்போது 8.5% குறைந்துள்ளது. தேசிய செயல்முறை பொருளியல் ஆய்வுக்குழு அமைப்பு வெளியிட்ட ஆய்வறிக்கையின்படி பணவீக்க மதிப்பு சரி செய்யப்பட்டு இந்த ஒப்பீடு செய்யப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் ஹாத்ரஸில் ஆன்மீக நிகழ்ச்சியில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 121 பேர் இறந்தனர். 8ஆம் மருத்துவமனையில் பணியிலிருந்து ரவி யாதவ் என்ற போலீஸ் இறந்தவர்களின் சடலங்கள் குவிந்து வருவதை பார்த்த அதிர்ச்சியில் மாரடைப்பால் இறந்தார். இச்சம்பவம் போலீசாரிடையே சோகத்தை ஏற்படுத்தியது. சூரியனை ஆய்வு செய்வதற்காக அனுப்பப்பட்டுள்ள ஆதித்யா L1 விண்கலம் 2வது ஹாலோ சுற்றுவட்ட பாதையில் வெற்றிகரமாக பயணிக்க தொடங்கியுள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசம் ஹத்ராஸ் ஆன்மீக கூட்ட நிகழ்ச்சியில் நடந்த கூட்ட நெரிசலில் சிக்கி நூற்றுக்கணக்கானோர் பலியாகினர். இந்த சம்பவம் குறித்து CBI விசாரணை கோரி அலகாபாத் கோர்ட்டில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அசாம் மாநிலத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தில் இதுவரை 38 பேர் மரணமடைந்துள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் 3 பேர் வெள்ளத்தில் மூழ்கி பலியாகினர். 11 லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டனர். காஞ்சிபுரம் தர்மவர்த்தினி சமேத புண்ணிய கட்டீஸ்வரர் கோவிலில் மண்டலாபிஷேக நிறைவு விழா கலச பூஜையுடன் சிறப்பாக நடந்தது. ஏராளமான பக்தர்கள் மூலவர் புண்ணிய கட்டீஸ்வரருக்கு நடந்த கலசாபிஷேகத்தில் பங்கேற்று சிவனை வழிபட்டனர். திருவாரூர்
மாவட்டம் சேகரை கிராமத்தில் உள்ள மகா மாரியம்மன் கோயில் கும்பாபிஷேகம் கோலாகலமாக நடந்தது. திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். சேலம் மாவட்டம் ஓலப்பாடி விநாயகர் மாரியம்மன் கோவிலில் கும்பாபிஷேக விழா விமரிசையாக நடந்தது. சிறப்பு அலங்காரத்தில் அருள்பாலித்த மாரியம்மனை பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆணி திருமஞ்சன திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. நடராஜர் உருவம் பதிக்கப்பட்ட கொடியை மந்திரங்கள் மேலதாளங்கள் முழங்க தங்க கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் சிவாய நமக என்று கோஷங்களை எழுப்பி சுவாமியை வணங்கினர். மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க கோரி பட்டியல் சமூகத்தினருக்கான தேசிய ஆணையம் தமிழக தலைமை செயலாளருக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இந்த விவகாரத்தில் அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகள் குறித்து 15 நாட்களுக்குள் விளக்கம் அளிக்கவும் உத்தரவிட்டுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் மருதாளம் கூட்டுசாலை அருகே உள்ள பூஞ்சோலை என்பவரது 50 அடி ஆழ விவசாய கிணற்றில் மான் ஒன்று தவறி விழுந்தது. உயிருக்கு போராடிய மானை தீயணைப்பு வீரர்கள் விரைந்து சென்று பத்திரமாக மீட்டனர். அந்த மான் வனப்பகுதியில் விடப்பட்டதும் துள்ளி குதித்து ஓடியது. பெரம்பலூர் மாவட்டம் இருர் டாஸ்மாக் பாரில் மாவட்ட கலெக்டர் கற்பகம் திடீரென ஆய்வு செய்தார். பிளாஸ்டிக் குப்பைகள் அதிகம் கிடந்ததால் கோபமடைந்த கலெக்டர் பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்படுத்தக்கூடாது என்பது தெரியாதா, இவற்றை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும், இல்லையென்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தார். பொள்ளாச்சி ஆனைமலை கவி அருவியில் நீர்வரத்தின்றி வறண்டு காணப்பட்டதால் கடந்த ஜனவரி மாதம் முதல் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. தற்போது தென்மேற்கு பருவமழை பெய்து வருகிறது. கவி அருவியில் நீர்வரத்தும் சீராக வருவதால் 6 மாதங்களுக்கு பிறகு சுற்றுலா பயணிகளை வனத்துறையினர் அனுமதித்துள்ளனர். சுற்றுலா பயணிகள் ஆனந்த குளியல் போட்டு வருகின்றனர். மதுரை மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு கடன் வழங்க உள்ள ஆசிய உட்கட்டமைப்பு முதலீட்டு வங்கி அதிகாரிகள் மதுரை வந்தனர். ஒத்தக்கடை முதல் திருமங்கலம் வரை கள ஆய்வு செய்தனர். மதுரை ஒத்தக்கடை முதல் திருமங்கலம் வரை 32 கிலோமீட்டர் தொலைவுக்கு மெட்ரோ ரயில் வழித்தடங்கள் அமைய உள்ளன. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் அரசு அனுமதியின்றி மஞ்சுவிரட்டு போட்டி நடத்தப்பட்டது. 300க்கும் மேற்பட்ட காளைகள் அவிழ்த்துவிடப்பட்டன. காளைகள் முட்டியதில் 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். அனுமதியின்றி நடத்தப்பட்ட மஞ்சுவிரட்டு தொடர்பாக காரைக்குடி போலீசார் விசாரிக்கின்றனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் ஆர்டிஓ அலுவலகம் முன் மலைவாழ் மக்கள் சங்கத்தினர் நேற்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த ஆத்தூர் டவுன் இன்ஸ்பெக்டர் அலுவலக வளாகத்தில் சேரில் அமர்ந்து கால் மேல் கால் போட்டுக்கொண்டு செல்போன் பார்த்து கொண்டிருந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அரசாணை 243 படி நடைபெறும் கலந்தாய்வை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பொள்ளாச்சி மாவட்ட கல்வி அலுவலகம் முன்பாக ஆசிரியர்கள் கூட்டமைப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள குற்றவியல் சட்ட திருத்தத்தை திரும்பப் பெற கோரி திருப்பூர் மாவட்டம் பல்லிடம் தபால் நிலையத்தை வழக்கறிஞர் சங்கத்தினர் முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ஏராளமான வழக்கறிஞர்கள் பங்கேற்று கண்டன கோஷங்களை எழுப்பினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் கெங்கப்பிராம்பட்டியை சேர்ந்த ராணுவ வீரர் ரத்தினவேல் ஊத்தங்கரை திருப்பத்தூர் தேசிய நெடுஞ்சாலை சென்னானூர் அருகே 2-வீலரில் சென்றபோது நிலை தடுமாறி சாலையோர பள்ளத்தில் விழுந்து சம்பவ இடத்திலேயே இறந்தார். ஊத்தங்கரை போலீசார் 15 மணி நேரம் கழித்து சடலத்தை மீட்டனர். மேலும் விசாரணை நடத்தி வருகின்றனர். பழவேற்காடு காட்டுப்பள்ளி இடையே கடல் சீற்றம் காரணமாக சாலைகள் மணல் திட்டுகளாக மாறியது. கடல் நீருடன் மணலும் தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் அவதியடைந்தனர். அமுலுக்கு துணை போகும் ஆவின் அமுல் பால் நிறுவனத்திற்கு ஆவின் நிறுவனம் துணை போவதாக தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர் நல சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. சென்னை அருகே போரூரில் மெட்ரோவின் 2ஆம் கட்ட பணிகள் நடைபெறுகிறது. இந்நிலையில் முகலிவாக்கம் அருகே மெட்ரோ ரயில் கட்டுமான பணிக்காக கொண்டு வந்த ராட்சத கிரெயின் சாலையின் குறுக்கே பழுதாகி நின்றது. இதனால் அந்த பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. நீண்ட தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. குமரி மாவட்டம் முழகுமூடு பகுதியைச் சேர்ந்தவர் கிறிஸ்பின் ஜீவா. இவரது 2வது மகன் கிறிஸ்பின் ஜேடன். 12 வயதான ஜேடன் தனியார் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படித்து வருகிறான். விலங்குகளிடமிருந்து மக்களை காக்கும் வகையில் இயந்திரம் ஒன்றை உருவாக்கினான். இதற்காக காப்புரிமையும் கிடைத்துள்ளது. 6000 செலவில் இயந்திரம் தயாரித்த ஜேடனை பல்வேறு தரப்பினரும் பாராட்டினர். ஹெல்ப்போட இதை பண்ணி இதுக்கு காப்புரிமையை நான் வாங்கியாச்சு. ஒரு ஃபேன் இருக்கு, பிளஸ் எல்இடி லைட்ஸ் 4 ரெட் கலர் வச்சிருக்கோம். மத்திய அரசின் புதிய குற்றவியல் சட்டங்களை திரும்ப பெற வலியுறுத்தி திருச்சி BSNL அலுவலகம் முன்பு வக்கீல்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தென்காசி பழைய குற்றால அருவியில் காலை 6 மணி முதல் மாலை 5:30 மணி வரை மட்டுமே குளிக்க அனுமதி வழங்கப்பட்டது. கால அளவை நீட்டிக்க கோரி சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்தனர்.
அதனை ஏற்று காலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி கழனிவாசல் பகுதியில் உள்ள ஐயுளியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு இரட்டை மாட்டு வண்டி பந்தயம் நடந்தது. இதில் 40 ஜோடி காளைகள் பங்கேற்றன. விறுவிறுப்பாக நடந்த மாட்டு வண்டி பந்தயத்தை ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். முதல் 4 இடங்களை பிடித்த மாடுகளின் உரிமையாளர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவு சம்பவம் தான் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுகவுக்கு மரண அடி கொடுக்கும் தேர்தலாக இருக்கும். சாராய விற்பனையை தடுக்க முடியாமல் தமிழக அரசு திணறி வருகிறது. லோக்சபா தேர்தலில் பாஜக மற்றும் அதிமுக ஒன்று சேர்ந்து போட்டியிட்டிருந்தால் திமுகவுக்கு 0 தான் கிடைத்திருக்கும் என தமாக மாநில பொதுச் செயலாளர் விடியல் சேகர் தெரிவித்தார். திருச்சி மத்திய பஸ் நிலையம் அருகே பூரண மதுவிலக்கை அமல்படுத்த கோரி மனிதநேய மக்கள் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அங்கு வந்த இளைஞர் ஒருவர் குடிபோதையில் சாலையை மறித்தார். போலீசார் அவரை கண்டித்தனர். ஆத்திரமடைந்த இளைஞர் மறியலில் ஈடுபட்டார். பின்னர் அவரை தரதரவென இழுத்துச் சென்றனர். இதனால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள வைகை அணையில் இருந்து இருபோக சாகுபடிக்காக இன்று வினாடிக்கு 900 கன அடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டது. தேனி, மதுரை, திண்டுக்கல் மாவட்ட கலெக்டர்கள் தண்ணீரை திறந்து வைத்து மலர் தூவினர். இதன் மூலம் 45,041 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறும் என பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். மதுரை பெருங்குடி பகுதியில் கிருஷ்ணம்மாள் ராமசுப்பையர் சிபிஎஸ்இ பள்ளி சார்பில் பிளாஸ்டிக் ஒழிப்பு விழிப்புணர்வு ஊர்வலம் நடந்தது. ஏராளமான மாணவ மாணவிகள் பங்கேற்று பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், இயற்கையை பாதுகாப்போம் என பதாகைகள் ஏந்தியும் கோஷங்கள் எழுப்பியும் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள சுருளி அருவிக்கு செல்லும் சாலையில் யானைகள் முகாமிட்டிருந்தன. இதனால் அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டது. யானைகள் வனப்பகுதிக்குள் சென்றதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறையினர் அனுமதி அளித்தனர். தமிழக அரசு பிறப்பித்த அரசாணை 243 திரும்பப் பெற வலியுறுத்தி திண்டுக்கல்லில் தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது. 200க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பங்கேற்று தமிழக அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பினர். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய சட்ட திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து திண்டுக்கல்லில் 3வது நாளாக வக்கீல்கள் கோர்ட் புறக்கணிப்பில் ஈடுபட்டனர். கோர்ட்டில் இருந்து ஊர்வலமாக சென்ற வக்கீல்கள் தபால் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் 3 ஆண்டுகளுக்கு மேல் ஒரே இடத்தில் பணியாற்றும் அனைத்து வகை பணியாளர்களை பணியிட மாறுதல் செய்ய பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. நேர்முக உதவியாளர், கண்காணிப்பாளர், பதவி உயர்வு வழங்கப்பட்ட கண்காணிப்பாளர், உதவியாளர், இளநிலை உதவியாளர் பணிகள் தொடர்பான தகவல்களை 5ஆம் தேதிக்குள் பள்ளிக்கல்வித்துறைக்கு அனுப்ப அரசு செயலாளர் உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் 3 ஆண்டு LLB சட்டப்படிப்புக்கு இன்று முதல் 24ஆம் தேதி வரை இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என அம்பேத்கர் சட்டப்பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது. மேட்டூர் அணை திறக்கப்படாததால் டெல்டா மாவட்ட குறுவை சாகுபடியில் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. காவிரியில் நீர்வரத்து இல்லாத நிலையில் தென்மேற்கு பருவமழையும் எதிர்பார்த்த அளவுக்கு பெய்யாத காரணத்தாலும் நிலத்தடி நீர்மட்டம் குறைவாக உள்ளது. மேலும் போதுமான அளவுக்கு மும்முனை மின்சாரமும் கிடைக்காத நிலையில் குறுவை சாகுபடியை தொடங்க விவசாயிகள் தயக்கம் காட்டுகின்றனர். கோவை மருதமலை வனத்திலிருந்து வெளியேறிய ஒற்றை காட்டு யானை பாலாஜி நகரில் உள்ள வீட்டின் முன் கேட்டை உடைத்து உணவு தேடி உள்ளே செல்ல முயன்றது. உள்ளே செல்ல முடியாததால் திரும்பிச் சென்றது. தகவல் அறிந்த வனத்துறையினர் யானையை வனத்துக்குள் விரட்டினர். கர்நாடக அணைகளிலிருந்து வெளியேற்றப்படும் உபரி நீரால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. கடந்த 3 நாட்களாக 1500 கனஅடியாக நீடித்திருந்த நிலையில் இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு 3000 கனஅடியாக உயர்ந்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக உப்பின் விலை அதிகரித்துள்ளது. சுவாமித்தோப்பு, கரும்பாட்டூர், ஆண்டிவினை, புத்தளத்தில் 600 ஏக்கர் பரப்பளவில் இருந்த உப்பள பாத்திகள் மழைநீரில் மூழ்கின. 2000 ரூபாய்க்கு விற்ற 1 டன் உப்பு தற்போது 3000க்கு விற்கப்படுகிறது. வாகனங்களின் நம்பர் பிளேட்டுகளில் விதிகளை மீறி ஸ்டிக்கர் ஒட்டியிருந்த வாகன ஓட்டிகள் மீது இதுவரை 51,414 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. 2.57 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. சாராயக்கடை நடத்துவதற்கான அனுமதி கடந்த ஜூன் 30ஆம் தேதியுடன் முடிந்தது. கடந்த 29ஆம் தேதி ஆன்லைன் மூலம் ஏலம் விடப்பட்டது. யாரும் கடைகளை ஏலம் எடுக்காததால் புதுச்சேரியில் 25 கடைகள், காரைக்காலில் 25 கடைகள் என மொத்தம் 110 சாராய கடைகளுக்கு போலீசார் சீல் வைத்துள்ளனர். தஞ்சாவூரில் காவிரி உரிமை மீட்பு குழு சார்பில் ஆலோசனை கூட்டம் நடந்தது. கர்நாடகத்திடமிருந்து தமிழகத்திற்கு தண்ணீர் பெற்றுத்தர வலியுறுத்தி நீர்வளத்துறை கண்காணிப்பு பொறியாளர் அலுவலகம் முன் வரும் 16ஆம் தேதி முற்றுகை போராட்டம் நடத்தப் போவதாக குழு ஒருங்கிணைப்பாளர் மணியரசன் தெரிவித்தார். தமிழக வெற்றிக் கழகத்தின் கல்வி விருது வழங்கும் விழா சென்னை திருவான்மியூரில் நடந்தது. அக்கட்சித் தலைவர் விஜய் பேசும்போது, நீட் தேர்வால் ஏழை மாணவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். மாநில பாடத்திட்டத்தில் படித்து NCERT பாடத்தில் எப்படி தேர்வு எழுத முடியும்? மாநில உரிமைக்கு எதிரானது.
நீட் விலக்குதான் தேர்வு. தமிழக அரசு கொண்டு வந்த தீர்மானத்தை ஆதரிக்கிறேன். நீட் குளறுபடிகளால் அதன் மீது நம்பிக்கை போய்விட்டது என்றார். மலேசியா கோலாலம்பூரில் கடந்த ஜூன் 28 முதல் 30ஆம் தேதி வரை உலக அளவில் நடந்த 23வது சிலம்பம் போட்டிகளில் இந்தியாவைச் சேர்ந்த 59 மாணவர்கள் 25 தங்கம், 14 சில்வர், 20 வெண்கலப் பதக்கங்களை வென்றனர். வெற்றி பெற்ற மாணவர்களின் சொந்த ஊரான சேலம் மாவட்டம் ஆத்தூரில் பெற்றோர்களும் உறவினர்களும் அவர்களை உற்சாகமாக வரவேற்றனர். தமிழகத்தில் இன்றும் நாளையும் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மதுரவாயலில் தனியார் உரக்கிடங்கில் ஏற்பட்ட தீ அடுத்தடுத்து 4 கடைகளுக்கும் பரவியது. தீ கொழுந்துவிட்டு எரிந்த நிலையில் அந்த பகுதி முழுவதும் புகை மண்டலமாக காட்சியளித்தது. சென்னை குறுக்குப்பேட்டையில் ஏடிஎம்மில் இருந்து 1000 ரூபாய் எடுத்து வந்த ஆகாஷ் என்ற வாலிபரை மர்ம நபர்கள் இருவர் அடித்து வழிமறித்து பணம் மற்றும் செல்போனை பறித்துவிட்டு தப்பி ஓடினர். அப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் இருவரையும் பிடித்தனர். 1000 ரூபாய் மற்றும் செல்போனை பறிமுதல் செய்தனர். பிடிபட்ட அர்ஜுன் மற்றும் சத்யமூர்த்தி ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வளையாம்பட்டு பகுதியைச் சேர்ந்தவர் லாசர் தனது பைக்கில் வாணியம்பாடி சந்தையில் உள்ள கடைக்கு சென்றார். கடைக்கு வெளியே நிறுத்தப்பட்டிருந்த பைக்கை சிறுவன் ஒருவன் லாவகமாக திருடி சென்றான். சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளின் அடிப்படையில் சிறுவனை போலீசார் தேடுகின்றனர். வேலூரில் பல்வேறு கொள்ளை வழக்குகளில் தொடர்புடைய ரவுடி ராஜாவை மர்ம நபர்கள் வெட்டி படுகொலை செய்தனர். கொலை வழக்கு தொடர்பாக அரியூரை சேர்ந்த 5 பேரை போலீசார் கைது செய்தனர். கள்ளக்குறிச்சி அருகே உள்ள ரங்கநாதபுரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் சக்திவேல். மாற்றுத்திறனாளியான இவரிடம் பட்டா மாறுதலுக்காக விஏஓ சம்பத் ரூபாய் 10,000 லஞ்சம் வாங்கினார். மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் விஏஓ சம்பத்தை கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் திருவாலங்காடு ஊராட்சி பகுதியைச் சேர்ந்தவர் நவீன் திருவாவடுதுறை கடை வீதியில் உரம் மற்றும் பூச்சி மருந்து கடை வைத்துள்ளார். இங்கு பூச்சி மருந்து வாங்கிய 18 வயதான விக்னேஷ் என்பவர் அதனை குடித்து தற்கொலை செய்தார். விக்னேஷின் உறவினர்கள் 10 பேர் பூச்சி மருந்து விற்ற நவீனை கடுமையாக தாக்கினர். படுகாயம் அடைந்த அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனார். போலீசார் விசாரிக்கின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் பலப்பல்நத்தம் பகுதியில் வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டி நகைக்காக கொலை செய்யப்பட்டார். குற்றவாளிகளை பிடிப்பதற்காக போலீசார் பூங்குளம் பகுதியில் ரோந்து சென்றனர். அப்போது வெங்கடேசன் என்பவரின் வீட்டில் போலீசார் திடீரென சோதனை நடத்தினர். வன விலங்குகளை வேட்டையாடுவதற்காக வைத்திருந்த 3 நாட்டு துப்பாக்கிகளை பறிமுதல் செய்தனர். தலைமறைவான வெங்கடேசனை போலீசார் தேடுகின்றனர். சேலம் மாவட்டம் தலைவாசலில் இருந்து சார்வாய் ரயில்வே கேட் வழியாக சாத்தப்பாடிக்கு ஸ்கூட்டியில் சென்ற பெண்ணிடம் 6 பவுண்ட் தாலிகொடியை பறித்து பைக்கில் தப்பிச் சென்ற இருவரை தலைவாசல் போலீசார் தேடி வருகின்றனர். சேலம் மாவட்டம் கணவாய்க்காட்டில் சித்ரா என்பவரின் வீட்டு கதவை உடைத்து மர்ம நபர்கள் சிலர் 25 பவுண்ட் தங்க நகைகள் மற்றும் 30,000 ரொக்கம் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். கெங்கவல்லி போலீசாருக்கு தகவல் அளித்தனர். கைரேகை நிபுணர்கள் தடயங்களை சேகரித்தனர். மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். கோவை ரேஸ்கோர்ஸ் சிஎஸ்ஐ இமானுவேல் சர்ச்சில் கடந்த 16ஆம் தேதி நடந்த ஆராதனையில் இந்து மதம் மற்றும் இந்து மதத்தினரை குறித்து அருவருக்கத்தக்க வகையில் ஃபாதரியார் பிரின்ஸ் கால்வின் பேசியது சமூக வலைதளங்களில் பரவி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கோவை இந்து முன்னணி கட்சி, இந்து மக்கள் கட்சி என பல்வேறு இந்து அமைப்புகள் ரேஸ்கோர்ஸ் போலீசில் புகார் அளித்தனர். பாதிரியார் பிரின்ஸ் கால்வினை 4 பிரிவுகளின் கீழ் போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருச்சி மாவட்டம் தோளூர்பட்டியைச் சேர்ந்தவர் ஞானசேகரன். இவருக்கு சொந்தமான கட்டிடத்தில் முருகானந்தம் என்பவர் மளிகை கடை வைத்துள்ளார். மளிகை கடை முன்பு மர்ம நபர்கள் பெட்ரோல் குண்டு வீசினர். கடையின் சிறு பகுதி பெயர்ந்து விழுந்தது. உப்பு மூட்டையும் எரிந்தது. சந்தேகத்தின் பேரில் 3 பேரை பிடித்து போலீசார் விசாரிக்கின்றனர். சிவகங்கை மாவட்டம் பாவனக்கோட்டை கிராமத்தில் உள்ள நாகாடி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் காவலாளியை தாக்கிவிட்டு மர்ம நபர்கள் 6 பேர் கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டனர். கொள்ளையடிக்க முடியாததால் சிசிடிவி கேமராவின் ஹார்ட் டிஸ்கை மட்டும் எடுத்து சென்றனர். அரிவாளால் வெட்டியதில் காயமடைந்த காவலாளி பூமிநாதனை காட்டுப்பகுதியில் போட்டுவிட்டு மர்ம நபர்கள் தப்பிச் சென்றனர். அவர்களை போலீசார் தேடுகின்றனர். சென்னை புளியந்தோப்பில் மேளமடிக்கும் தொழில் செய்து வந்த முருகன் என்பவரை கொலை செய்த வழக்கில் 8 பேர் ஃபேசன் பிரிட்ஜ் காவல் நிலையத்தில் சரணடைந்தனர். பொள்ளாச்சி வடுகபாளையத்தில் டூவீலரில் போதை ஊசிகளை விற்பனை செய்த பாஸ்கரன் என்ற நபரை ரகசியமாக ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் கையும் களவுமாக பிடித்தனர். 355 போதை மருந்து குப்பிகள் மற்றும் 15 ஊசிகளை பறிமுதல் செய்த போலீசார் அவரை கைது செய்து விசாரித்தனர். பெங்களூரிலிருந்து போதை மருந்துகளை வாங்கி வந்து கல்லூரி மாணவர்களுக்கு சப்ளை செய்தது தெரியவந்தது. மேலும் இவர் மீது கோவையில் போதை விற்பனை வழக்குகள் ஏற்கனவே உள்ளதாகவும் தெரிந்தது. அதையடுத்து நீதிமன்ற காவலுக்கு பாஸ்கரனை அனுப்பினர். சென்னை வியாசர்பாடி பிவி காலனியை சேர்ந்த ஸ்ரீராம் என்பவர் அவருடைய வீட்டில் கஞ்சா ஆயில் வைத்திருந்தார். இதனை அறிந்த அவருடைய தாய் போலீசுக்கு தகவல் கொடுத்து மகனின் நடவடிக்கை குறித்து கூறியுள்ளார். போலீசார் வந்து ஸ்ரீராமை கைது செய்து 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 630 கிராம் கஞ்சா ஆயிலை பறிமுதல் செய்தனர்.
திருச்சி முசிறி அருகே தொட்டியத்தில் பூட்டியிருந்த மளிகை கடையில் நள்ளிரவில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் ஹத்ராஸ் மாவட்டத்தில் சாமியார் போலே பாபா நடத்திய சொற்பொழிவு நிகழ்ச்சியில் பங்கேற்ற 121 பேர் கூட்ட நெரிசலில் சிக்கி பலியானார்கள். இந்த சம்பவத்தில் இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ரஷ்ய அதிபர் புதின் இரங்கல் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி திரௌபதி முர்மு பிரதமர் மோடிக்கு புதின் இரங்கல் செய்தி அனுப்பியுள்ளார். அமெரிக்காவில் போலி ஆவணங்களை அளித்து முதலீட்டாளர்களை ஏமாற்றி 8300 கோடி ரூபாய் மோசடி செய்த இந்திய வம்சாவளி தொழிலதிபர் ரிஷி ஷாவுக்கு 7.5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. T20 கிரிக்கெட்டின் தரவரிசை பட்டியலை ஐசிசி வெளியிட்டுள்ளது. பேட்ஸ்மேன்களின் பட்டியலில் ஆஸ்திரேலியாவின் டிராவிஸ் ஹெட் முதலிடத்திலும், இந்திய வீரர் சூரியகுமார் 2ஆம் இடத்திலும், இங்கிலாந்தின் பில் சால்ட் 3வது இடத்திலும் உள்ளனர். ஆல்ரவுண்டர்கள் தரவரிசையில் இந்தியாவின் ஹர்திக் பாண்டியா இலங்கையின் வனிந்து ஹசரங்காவுடன் முதலிடத்தை பகிர்ந்துள்ளார். T20 உலகக்கோப்பையை வென்ற இந்திய வீரர்கள் பார்படாஸிலிருந்து நாளை காலை தாயகம் திரும்புகின்றனர். பின்னர் பிரதமர் மோடியை சந்தித்து வாழ்த்து பெறுகின்றனர். மாலை 5 மணிக்கு இந்திய அணி வீரர்கள் மும்பையில் திறந்தவெளி பஸ் ஊர்வலம் செல்வார்கள் என BCCI செயலாளர் ஜெய்ஷா அறிவித்துள்ளார். RRR படத்திற்கு பின் மகேஷ் பாபு நடிக்கும் படத்தை இயக்கவுள்ளார் ராஜமௌலி. படத்தின் முன் தயாரிப்பு பணிகள் நடக்கின்றன. இந்த படத்தின் கதை பற்றிய ஒரு தகவல் கசிந்துள்ளது. ராமாயண கதையை பின்னணியாக வைத்து இப்படத்தின் கதை எழுதப்பட்டுள்ளதாம். சீதையை தேடி இலங்கை சென்ற அனுமான் என்ற ஒரு வரிதான் இப்படத்தின் மைய கரு என்கிறார்கள். தெலுங்கு சினிமாவில் முன்னணி நடிகர்களின் புதிய படங்கள் வெளியாகும் போது டிக்கெட் கட்டணங்களை உயர்த்திக் கொள்ள தெலங்கானா, ஆந்திரா அரசுகள் அனுமதி அளிக்கும். கடந்த வாரம் வெளியான கல்கி 2898 ஏடி படத்திற்கு கூட 2 அரசுகளும் அனுமதி அளித்தன. இந்நிலையில் தெலங்கானா முதல்வர் ரேவந்த் டிக்கெட் கட்டண உயர்வுக்கு புதிதாக 2 கட்டுப்பாடுகளை விதித்துள்ளார். அதாவது டிக்கெட் கட்டண உயர்வு கேட்கும் படங்களின் ஹீரோக்கள் மக்களுக்கு சைபர் கிரைம், போதைப் பொருட்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் 2 வீடியோக்களில் நடித்து கொடுக்க வேண்டும். அந்த வீடியோக்களை தியேட்டர்களில் திரையிட வேண்டும் என்ற நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளது. வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய், பிரசாந்த், பிரபுதேவா, மோகன், மீனாட்சி சௌத்ரி, ஸ்னேகா நடிக்கும் படம் தி கோட் படப்பிடிப்பு முடிந்து இறுதிக்கட்ட பணிகள் நடக்கின்றன. VFX காட்சிகளின் வேலைகள் அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸில் உள்ள லோலா நிறுவனத்தில் நடைபெறுகிறது. அதற்காக இயக்குநர் வெங்கட் பிரபு அமெரிக்கா சென்றுள்ளார். செப்டம்பர் 5 படம் ரிலீஸ் ஆகிறது. தென்னிந்திய சினிமா மற்றும் ஹிந்தியில் நடித்து வருகிறார் நயன்தாரா. சென்னையில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்பில் கணவர் விக்னேஷ் சிவன் மற்றும் 2 மகன்களுடன் வசிக்கிறார். போயஸ் கார்டனில் ஒரு ஆடம்பர வீடு கட்டி வந்த நயன்தாரா தற்போது அந்த வீட்டில் குடியேறிவிட்டாராம். நாம் நல்ல தருணங்களில் இருக்கிறோம் என புதிய வீட்டின் முன்பு தான் இருக்கும் போட்டோவை நயன்தாரா பகிர்ந்துள்ளார். ஷங்கர் இயக்கத்தில் கமல் நடித்துள்ள இந்தியன் 2 படம் ஜூலை 12 ரிலீஸ் ஆகிறது. சமீபத்தில் வெளியான ட்ரெய்லரில் எல்லோரும் சிஸ்டத்தை மாற்றணும் என வலைதளங்களில் தான் பேசுகிறார்கள். களத்தில் ஒரு துரும்பை கூட கிள்ளி போட வரவில்லை என்ற வசனம் இடம்பெற்றிருந்தது. இதை ரஜினியை விமர்சிப்பது போன்று இருந்ததாக ரசிகர்கள் கண்டனம் தெரிவித்தனர். இதற்கு பதிலளித்த கமல், எங்கள் இருவருக்குமே ஒருவர்தான் குரு. எங்களுக்குள் போட்டி இருக்கு, பொறாமை கிடையாது. இருவரது பாதைகளும் வேறு. ஆனாலும் நாங்கள் ஒருவரை ஒருவர் தாக்கி பேசியது இல்லை. இது நாங்கள் இருவரும் செய்து கொண்ட ஒப்பந்தம் என்றார். நடிகை ராஷ்மிகா கர்நாடகா குடகு மலையின் கூர்க் பகுதியைச் சேர்ந்தவர். சமீபத்தில் இன்ஸ்டாவில் அவரது தாய்மொழியான கொடவா பாஷையில் பேசி வீடியோ வெளியிட்டார். இதை புரியாத ரசிகர்கள் இது என்ன மொழி என கேட்டனர். அதற்கு, நீங்கள் அனைவரும் குழம்பி விட்டீர்கள் என்று தெரிகிறது. இது எனது தாய்மொழியான கொடவா பாஷை. குடகு பகுதியில் தான் நான் பிறந்தது, வளர்ந்தது எல்லாமே. என் வாழ்க்கை முழுவதும் எப்போதும் கொடவா பாஷையை பேசிக் கொண்டிருப்பேன். பேசும்போதே எவ்வளவு அழகாக ஒலிக்கிறது பாருங்கள் என்று கூறியுள்ளார் ராஷ்மிகா. மகிழ் திருமேனி இயக்கத்தில் நடிகர் அஜித் விடாமுயற்சி படத்தில் நடித்து வருகிறார். இதன் கடைசி கட்ட படப்பிடிப்பு அஜர்பைஜானில் நடக்கிறது. அஜித்தும் படப்பிடிப்பில் பங்கேற்று நடித்து வந்தார். இந்நிலையில் அஜித் திடீரென சென்னை திரும்பினார். இதனால் படப்பிடிப்பு நின்றதா என கேள்வி எழுந்தது. ஆனால் அஜித்தின் மனைவி ஷாலினிக்கு சிறிய ஆபரேஷன் ஒன்று சென்னை தனியார் ஹாஸ்பிட்டலில் நடந்தது. அதற்காகவே அவர் சென்னை திரும்பியிருக்கிறார். ஷாலினி தற்போது நலமாக உள்ளார்.